கருமுட்டை வெளிப்படுதல் மற்றும் மாதவிடாய் சுழற்சி. கருமுட்டை வெளிப்படுதல் மற்றும் மாதவிடாய் சுழற்சி என்னும் நிகழ்வுகள் பிட்யூட்டரி சுரப்பி, சினைப்பை மற்றும் கர்ப்பப்பை ஆகியவற்றின் இடையே நடக்கும் செயல்பாடுகளின் விளைவாகும். வழக்கமான 28 நாள் மாதவிடாய் சுழற்சியின் தொடக்கத்தில் ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி சுரப்பியை சுற்றியுள்ள இரத்த நாளங்களில் வலையமைப்பில் கொனடோட்ரோபின் வெளியிடும் ஹார்மோன், அதாவது GnRH-ஐ சுரக்கிறது. இது பிட்யூட்டரி சுரப்பியின் செல்களை நுண்ணறை தூண்டும் ஹார்மோன், அதாவது FSH-ஐ சுரக்கத் தூண்டுகிறது. இது இரத்த ஓட்டத்தில் பயணித்து சினைப்பையை அடைகிறது. அங்கு சினைப்பைகளில் உள்ள நுண்ணறைகளின் வளர்ச்சியை இது தூண்டுகிறது. வளரும் நுண்ணறைகள் ஒவ்வொன்றும் முதிர்ச்சியடையாத கருமுட்டை, ஈஸ்ட்ரோஜன் மற்றும் திரவத்தை சுரக்கும் பல செல்களைக் கொண்டுள்ளன. இந்த வளரும் நுண்ணறைகளில் பெரும்பாலானவை 7ஆம் நாளில் சிதைவடைந்து ஒரே ஒரு நுண்ணறையை மட்டும் வளர விடுகின்றன. அதன் உள்ளே உள்ள கருமுட்டைக்கு ஊட்டமளிக்கின்றன. ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் கருமுட்டை வெளிப்படுவதற்காக அதனை முதிர்ச்சியடைய செய்கிறது. அதே நேரத்தில் வளரும் நுண்ணறைகளால் சுரக்கப்படும் ஈஸ்ட்ரோஜன் கருப்பையின் எண்டோமெட்ரியல் புறணியை மீட்டுருவாக்க உதவுகிறது. 12ஆம் நாளில் இரத்த ஓட்டத்தில் ஈஸ்ட்ரோஜனின் சுரப்பு அதிகரித்து அது ஹைப்போதலாமஸை அடைகிறது. இதன் விளைவாக GnRH சுரப்பு அதிகரிக்கிறது மற்றும் லியூட்டினைசிங் ஹார்மோன் எனப்படும் LH உற்பத்தியானது பிட்யூட்டரி சுரப்பியில் தூண்டப்படுகிறது. இரத்த ஓட்டத்தில் லியூட்டினைசிங் ஹார்மோனின் இந்த அதிகரிப்பு நுண்ணறை சிதைவதற்கும் மாதவிடாய் சுழற்சியின் நடுவே நடக்கும் கருமுட்டை வெளிப்பாட்டிற்கும் தூண்டுதலாக செயல்படுகிறது. கருமுட்டை வெளியான உடனேயே ஃபலோப்பியன் குழாயின் வெளிப்புற முனையின் புற நுண்ணிழைகள் கருமுட்டையை உறிஞ்சி எடுத்து ஃபலோப்பியன் குழாயினுள் விடுகின்றன. இங்கிருந்து 5 முதல் 6 நாட்களில் கருமுட்டையானது ஃபலோப்பியன் குழாய் வழியாக கருப்பைக்கு பயணிக்கும். இந்த பயணத்தின் போது கருவுறுதல் நிகழ்ந்தால் கருவுற்ற முட்டை கருப்பை குழியின் சுவரில் தங்கும். கருத்தரித்தல் 12 முதல் 24 மணி நேரத்திற்குள் ஏற்படவில்லை என்றால் கருமுட்டையானது சிதைந்து எண்டோமெட்ரியல் லைனிங் உதிர்ந்து முட்டை உதிரப்போக்குடன் வெளியேற்றப்படுகிறது. நுண்ணறை சிதைந்து பிறகு அது கார்பஸ் லியூட்டியமாக மாற்றப்படுகிறது. இது புரொஜெஸ்ட்ரான் கருப்பையின் எண்டோமெட்ரியல் புறணியில் முக்கியமான மாற்றங்களை உருவாக்குகிறது. இது கருவுற்ற முட்டையை ஊட்டமளித்து வளர்ப்பதற்கு ஏதுவாக கருப்பையை தயார்படுத்துகிறது. புரொஜெஸ்ட்ரானின் சுரப்பு பல நாட்களுக்கு தொடர்ந்து நீடிக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் கருத்தரித்தல் ஏற்படவில்லை என்றால் கார்பஸ் லியூட்டியம் சிதைந்து உதிரும். இதன் விளைவாக புரொஜெஸ்ட்ரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜனின் அளவு மறுபடியும் குறைகிறது. அதனால் மாதவிடாய் சுழற்சி மீண்டும் தொடங்குகிறது.